அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தின் நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing on the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who drink of it, to partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which washed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not to temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Psalms chapter 41 to 17. Verse. சங்கீதம் 40 1 முதல் 17 வசனம் வரை. கர்த்தருக்காக பெருமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். To the chief musicians here, Psalms of the David. He waited patiently for the Lord, and he inclined to me and heard my cry. வசனம் 2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி he prepared me up also out of the horrible pit, out of this mercy clay, and set me feet upon a rock, and established me my goings. வசனம் 3. உமது தேவனை துதிக்கும் பாட்டை
அவர் என் வாயிலேயே கொடுத்தார். அநேகர்கள் அதைக் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். And he had put a new song in my mouth, even praise unto your God. Many shall answer it and fear, and shall trust in the Lord. வசனம் 4. அகங்காரிகளையும் பொய் சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is that man that maketh the Lord and his trust, and respect not this proud near and such as turn aside and chillies. வசனம் 5. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களை நிமித்தச் செய்து உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளுக்கும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்துச் சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். Many, O Lord my God, hear on this wonderful work and which thou hast undone, and they unto God which and are to the use word. They and cannot be and drognate up in the hearts unto thee. If I will declare and speak of them, they are more and then cannot be and numbered. வசனம் 6. பலிகளை காணிக்கைகளையும் நீர் விரும்புவமல் என் செவிகளை திறந்தீர். நல்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் கேட்கவில்லை. Sacrifice and the offering thou and didst not and desire. Many years and asked and thou and opened burnt offering and sin offering asked and thou and not required. வசனமேல் அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. Then and said I, lo, I come, in the volume of this and book it is written of me. வசனம் 8. என் தேவனே, உமக்கு பிரியமானதைச் செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். I delight to do the will, O my God, yes, they and I law is within my heart. வசனம் 9. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடான். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். I have the preacher righteousness in this great congregation's law. I have the not and refrained my lips, O Lord, thou and canvassed. வசனம் 10. உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறியாதபடிக்கும் நான் ஒளித்து வைக்கவில்லை. I have not it and the righteousness within my heart. I have the declare they and faithfulness and they and salvation. I have the not and consulted they and loving kindness and they and truth from me the great and congregation. வசனம் 11. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையமற்று போக பண்ணாதையும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. Withhold not thou and the tender mercy from me, O Lord, I'll let the living kindness and they and true and continually perceive me. வசனம் 2. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. என் நிமித்தம் பார்க்கக்கூடாது இருக்கிறது. அவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. For innumerable evils have compassed me about, many iniquities I have taken hold upon me, so that I am not able to look up. They are more than the hairs of the many head. Therefore my heart faileth
fill with me. வசனம் 13. கர்த்தாவே என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். Be pleased, O Lord, that deliver me. O Lord, make haste and you help me. வசனம் 14. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வட்டி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறார்கள். முன்னிட்டு லட்சை அடைவார்களாக. Let them and be an asmade and the confused, regarded that and seek and after my soul and should destroy it, and let them be and driven backward and put to the same that and worship me and evil. வசனம் 15. என் பேரிலே ஆ ஆ ஆ என்று சொல்கிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்பட்டவர்களாக. Let them and be and desolate for the rewards and of their and same that and say unto me, ஹாஹா. வசனம் 16. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள்ளே மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. Let all those and that and seek and thee and rejoice and be and glad in thee. Let and such as love and thee and salvation say continually and the Lord and be and magnified. வசனம் 17. நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரே என் மேல் நிலையான நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். என் தேவனே தாமதியாதையும். But I am poor and the needy. Hate and the Lord and taken it upon me, and thou art my help and my and deliver. Make no and trying, oh my God.